Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணோம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்னால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு, அதெல்லாம் இப்போது ஜென்ரல் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்க்கு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ லெட் எக்ஸ் பி a non-empty செட். இதை மனசில் வச்சுப்போம். And this be a equivalence relation on X. Okay, நம்ம முதல் எக்ஸாம்பிள் இந்த கான்குரன்ஸ் மாடலை போட்டப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மாடல் ஆஃப் 5 வச்சுக்கிட்டப்போ 0, 5, 10 இப்படி இருந்தது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரியா? -5, -10 இப்படி போச்சு. இன்னொரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ன இருந்துச்சு? 1ல் ஆரம்பித்தேன், 6, 11 இப்படி இந்த பக்கம் -4 எக்ஸட்ரா. இப்போது இதிலேருந்து பார்த்தா -4ஓட ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் 1ஓட ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் ஒன்றுன்னு தெரிஞ்சது. இப்போ இதில் ஏதாவது 2 நம்பர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் -5ம் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 10ம் ஈக்குவல். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. கரெக்டாக? ஓகே. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தால் அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸும் இதுவும் ஒன்றா இருக்குது. சரியா? இதை நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணோம். அதேமாதிரி இப்போ சர்க்கிள் பார்த்துக்கோங்க. சர்க்கிள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம்? ஈக்குவலன்ஸ் கிளாஸுங்கிறது ஒரு சர்க்கிள். இப்போ இது வந்து சர்க்கிள். இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் x1, y1. அப்போது x1, y1 அப்படிங்கிற ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து இந்த சர்க்கிளில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும். அப்போது சப்போஸ் வேறு ஒரு பாயிண்ட் இதில் எடுக்கிறேன், இந்த சர்க்கிள்லேயும் x2, y2, இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னவாக இருக்கும்? அதுவும் அதே சர்க்கிள் தான். ஏன்னா இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணிருந்துச்சு? ரிமைண்டரை டிபெண்ட் பண்ணிருந்துச்சு. அதனால் இது நடக்குது. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு x2, y2. இது ஜென்ரலாக நடக்குமா அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பண்ணுறது? இஃப் ஓகே y belongs to this x. ஓகே, எக்ஸுங்கிறது ஒரு எலிமெண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். ஓகே, ஸோ அதை இப்போ எழுதிடுவோம் இங்கே இடத்துல. லெட் x belongs to capital X. ஓகே, இஃப் y belongs to this, ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அப்போ என்ன எதிர்பார்க்குறேன்? நம்ம அந்த 2 ஈக்குவலன்ஸ் கிளாஸும் சேமாக இருக்கணும். this is equal to this அப்படின்னு எனக்கு வரணும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னா என்னது? இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். கரெக்டாக? இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவாலிட்டினா 2 செட்டு ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அது இங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இங்கேருந்து ஒன்று எடுத்து இங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் ஈக்குவாலிட்டி எடுக்க முடியும். ஸோ இதுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். நான் ப்ரூஃப் வந்து டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபாக இப்போ கொடுக்கல. ஜஸ்ட் ஜென்ரலாக கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபாக மாற்றுவோம். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து z பிலாங்ஸ் டு திஸ்ன்னு எடுப்போம். சரியா? இது எடுக்கிறேன். அப்புறம் இந்த z இங்கே இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ரைட். இப்போ எனக்கு என்ன தெரியும்? z இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு தெரியும். ஆல்ரெடி y எங்கே இருக்குது? y இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். ஏன்னா அது நமக்கு கொடுத்துருக்குது. இப்போது இந்த டில்டா என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா? இப்போ y ரிலேட்டட் டு எக்ஸ்னா x ரிலேட்டட் டு ஒய்னு எழுதிக்கலாமா? ரைட். ஓகே, இப்போ இதையும் பாருங்கள். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன தெரியும்? z ரிலேட்டட் டு ஒய்ன்னு தெரியுமா? ஏன்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக டிரான்சிட்டிவ் ரிலேஷனும் உண்டு. ஸோ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால z இஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு தெரியும். அப்போ என்ன தெரியும்? திஸ் இம்ப்ளைஸ் z பிலாங்ஸ் டு
ஒய்ன்னு தெரியும். ஸோ நான் எங்கே ஆரம்பித்தேன், இசட் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு ஆரம்பித்து இசட் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு முடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நமக்கு இப்போது திஸ் இஸ் சப்செட் ஆஃப் திஸ்ன்னு எனக்கு வந்துடுச்சு. புரியுதா? ஓகே, இது எளிமையாக இருக்கா? ரைட். இப்போ இதே இதை நான் ரிவர்ஸில் பண்ணணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறேன், இசட் பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இசட் இஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு தெரியும். ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஒய் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு தெரியும். மறுபடியும் இந்த ரிலேஷன் என்னது, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போது அது டிரான்சிட்டிவ் ரிலேஷன். அப்போது இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணால் என்ன தெரியும், இசட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ன்னு தெரியும், இம்ப்ளையிங் இசட் பிலாங்ஸ் டு திஸ். அப்போ என்ன கிடச்சிச்சு, திஸ் இஸ் சப்செட் ஆஃப் திஸ். ஸோ எனக்கு என்னது, இந்த சப்செட்டும் கிடச்சி, அந்த பின்னாடி அதுக்கு முன்னாடி அதுவும் கிடச்சது. ஸோ ரெண்டும் கிடச்சதுனால அது தீஸ் டூ ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். இந்த ப்ரூஃப் எளிமையாக இருக்கா? ரைட். இப்போ இதை டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபாக எழுதுனா என்ன பண்ணுவோம், I will write it. Let R belongs to this. நான் R யூஸ் பண்ணுறேன் இசட்டுக்கு பதில். ஓகே, தென் R is related to X. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்க கிவன் என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதுகிறேன். Since Y is related to X and tilde is an equivalence relation, இங்கே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதலாம், இல்லை டில்டா இஸ் ஏ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் எழுதலாம். ஏன்னா நம்ம ட்ரான்சிட்டிவிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? டில்டா இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், வி ஹாவ் ஆர் இஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு எழுதலாம். ஆனால் இங்கே ட்ரான்சிட்டிவிட்டி மட்டும் யூஸ் பண்ணல, சிமெட்ரி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஒய் ரிலேட்டட் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ரிலேட்டட் ஒய் நம்ம மாற்றணும். ஏன்னா இங்கே ஆர் ரிலேட்டட் டு எக்ஸ், அப்புறம் எக்ஸ் ரிலேட்டட் ஒய்ன்னு கொண்டு வரணும். அதனால் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதிட்டேன், ஆர் ரிலேட்டட் ஒய். therefore R belongs to this and hence is subset of mod y. சரி, இது ஒன் வே ப்ரூஃப். இப்போ இது மாதிரி இன்னொரு வழியும் ப்ரூஃப் பண்ணணும். அதை எப்படி பண்ண போகிறோம், சேம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். எங்கேருந்து ஆரம்பித்தோம், திஸ் இஸ் சப்செட் ஆஃப் திஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸில் உள்ள ஒரு எலிமெண்ட்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போது இது சப்செட் ஆஃப் இதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு எலிமெண்ட்டில் ஆரம்பிக்கணும். ஓகே, லெட் S belongs to Y, then S is related to Y. Okay, what is given to use, Y belongs to this. Since Y is related to X and is an equivalence relation, இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஆக்சுவலாக ட்ரான்சிட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் ரிலேஷன். அதே எழுதுனா பெட்டர் தான். வி ஹேவ் இது ரெண்டும் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது, எஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ். எஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ், தட் இஸ் எஸ் பிலாங்ஸ் டு திஸ் அண்ட் ஹென்ஸ் ஒய் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், therefore சொல்லி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி mod equivalence class of x is equal to equivalence class of y ன்னு சொல்லிடலாம். ரைட்? ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோன்னா, இந்த சர்க்கிள் ஈக்குவலன்ஸ் கிளாஸில் பார்த்தோன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்கிளில் காமனாக ஒரு பாயிண்ட் இருக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா ரெண்டுக்குமே வேறு வேறு ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் அதில் ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கு, ரெண்டு வேறு வேறு ஈக்குவலன்ஸ் கிளாஸுக்கு காமனாக ஒரு பாயிண்ட் இருக்க முடியாது. ஏன்னா வேறு வேறு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் அது வேறு வேறு ரிமைண்டர் இருக்கும், அதனால் காமனாக இருக்க முடியாதுன்னு பார்த்தோம். அப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் ரெண்டு, ஸோ வாட் வி கேன் சே இஸ், ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஜென்ரலாக ஏதோ ஒரு செட்டில் ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸு ஒய் ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே ஒன்று சேமாக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? இன்டர்செக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சேம் ஆகிடும். இன்டர்செக்ஷனே இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட். ஓகே, அதான் அர்த்தம். ஸோ இப்போ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரூவ் பண்ண போகிறோம்.
எப்படி எழுதுறது முதல்ல ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஓகே, தியரம்னு எழுதுவோம். ஓகே, நம்ம அப்சர்வ் பண்ணுறதை தியரமாக எழுதுகிறோம். மறுபடியும் இதை ஃபுல்லு எழுதணும். லெட் எக்ஸ் பி a non-empty set and tilde be an equivalence relation இது எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட் எழுத போகிறோம். ஓகே, லெட் எக்ஸ் பி a non-empty set. இதெல்லாம் வந்து நம்ம எழுதுறதுக்கான ஒரு பயிற்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, மாற்றி மாற்றி ஒரே மாதிரி தான் எழுதுறோம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப்லாம் பாருங்கள், எலிமெண்ட்ரியாக தான் இருக்குது. இங்கிலீஷ் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. லெட் எக்ஸ் பி a non-empty set and tilde be an equivalence relation on x. சரியா? let x comma y belongs to x. Then only one of the following is true. Then only one of the following is true. அந்த ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதோட முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சரியா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருக்குது. ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. சரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்க முடியும். ஓகே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்க முடியுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? முதல்ல இப்போது P implies Q அப்படின்னா அஸ்யூமிங் P Q ப்ரூவ் பண்ணுவோம். பட் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா, இப்போது இது இல்லைன்னா இது ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். சரியா? அதே மாதிரி இது இல்லைன்னா இது ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று இருக்காது. கரெக்டாக? அதான் அர்த்தம். ஸோ இப்போது இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னா இந்த இடத்துல எப்படி பார்க்கலான்னா, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு எம்டின்னு சொல்லுது. எம்டியாக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்டியாக இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ப்ரூவ்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ எம்டியாக இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகே, சப்போஸ் இந்த இன்டர்செக்ஷன் ப்ரூஃப், ஓகே, திஸ் இன்டர்செக்ஷன் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னா என்ன அர்த்தம்? W belongs to இந்த காமனாக இருக்க ஒரு பாயிண்ட் எடுங்க. இன்டர்செக்ஷனில் ஒரு காமன் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? தென் W is related to X. ஏன்னா W belongs to this. அப்புறம் W belongs to this set also. And W is related to Y. அப்போ என்ன பண்ணுவேன்? நமக்கு இந்த கொடுத்துருக்க ரிலேஷன் என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் என்னது? ரெண்டு பாயிண்ட் W related to X and W related to Y. ஸோ அப்போ சிமெட்ரி யூஸ் பண்ணி இதை வந்து X related Wன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்படி போட்டோன்னா என்னாகும்? X is related to Yன்னு வந்துடும். எதனால்? ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனால். ஸோ சின்ஸ் இஸ் எ ட்ரான்சிட்டிவ் அண்ட் சிமெட்ரி. சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஏன்னா சிமெட்ரி நமக்கு தேவைப்படுது. சிமெட்ரிக் அண்ட் transitive, we have x is related to y ன்னு சொல்லிடலாம். புரியுதா? x is related to y. அப்படின்னா என்ன அர்த்தம்? x belongs to thisன்னு வந்துடும். ஒன்ஸ் நமக்கு இது தெரிஞ்சதுன்னு என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? y belongs to this அப்படின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் y is equal to ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் xன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x belongs to equivalence class of y ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? equivalence class of x and equivalence class of y are equal. அவ்வளோதான். therefore equivalence class of x equal to equivalence class of y. இது ஏற்கனவே ப்ரூவ் பண்ண விஷயத்துலேருந்து வந்திருக்கு, ப்ரூவ் பண்ண தேரத்துலேருந்து. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன்? சப்போஸ் இது நான் எம்டியாக இருந்தால் ஒரு W இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னு எழுதியிருக்கேன். அது ஆன்சர் வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா, ரெண்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸு இன்டர்செக்ஷன் இருந்தால் அது ஒரே ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ரெண்டும். இன்டர்செக்ஷனே இல்லைன்னா வேறு வேறு. ஓகே, இன்டர்செக்ஷன் ஒன்று இன்டர்செக்ஷன் இல்லாமல் இருக்கும், இருந்தால் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறத அர்த்தம். சரியா? ரைட். இப்போது இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணோன்னா, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூனியன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹோல் செட் வருதுன்னு பார்த்தோம். அந்த சர்க்கிள்லேயும் பார்த்தோம். எல்லா சர்க்கிளும் ப்ளஸ் அந்த சிங்கிள்டன் 0,0 யூனியன் பண்ணால் ஹோல் R2 வந்துச்சு.
அப்புறம் அந்த இன்டீஜர்ஸில் உள்ள ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 உள்ளதெல்லாம் எடுத்தோம், ரிமைண்டர் 1 உள்ளதெல்லாம் எடுத்தோம், ரிமைண்டர் 2 உள்ளதெல்லாம் எடுத்து ரிமைண்டர் k-1 வரைக்கும் எடுத்தோம். மாடுலோ கேனா அதெல்லாம் யூனியன் பண்ண செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் கிடைச்சது இல்லையா? அது மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்சல் வச்சுட்டு நீங்கள் அதையும் செய்ய முடியும். ஓகே, இப்போது இந்த மாதிரி யூனியன் இருக்குது பார்த்தீங்களா? எந்த மாதிரி யூனியன்? ஒரு செட்டை வந்து சப்செட்ஸாக யூனியன் ஆஃப் சப்செட்ஸாக எழுதுகிறோம். அதில் எந்த 2 சப்செட் எடுத்தாலும் அது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று 2 டிஃப்ரெண்ட் செட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை. அதோட ஹோல் யூனியன் வந்து ஹோல் செட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் பார்ட்டிஷன். ஸோ அப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா, இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதில் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் என்ன பண்ணுது? இட் ஃபார்ம்ஸ் ஏ பார்ட்டிஷன். ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ அதை எழுதுவோம். வாட் இஸ் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் ஏ நான் எம்ப்டி செட் எக்ஸ்னு முதல்ல எழுதிடுவோம் ஃபார்முலா. அதை எழுதிட்டு அடுத்து ஃபர்தராக நம்ம எதிர்பார்த்ததை இல்லை நம்ம அப்சர்வ் பண்ணதை ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? a partition of a non-empty set is a collection of is a collection of pairwise disjoint. pairwise na எந்த ரெண்டு எடுத்தாலும் intersection வந்து எம்டியாக இருக்கணும். pairwise disjoint. disjoint intersection எம்டியாக இருக்குது. pairwise disjoint subsets of X such that their union is X. இது நான் ரொம்ப வெறுமனே இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எழுதிட்டேன் இல்லையா முழுக்க. ஸோ அப்போ இதை வந்து நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக எழுதி காட்டுறேன். ஓகே, ரைட். ஸோ எ பார்ட்டிஷன் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். ஓகே, நான் எம்ப்டி செட்டை வந்து எக்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டோம் இங்கே. ஓகே, அதே தான் இங்கே எக்ஸ் நான் எம்ப்டி தான். ஓகே, பார்ட்டிஷனுங்கிறது இட் இஸ் எ கலெக்ஷன் ஏ ஆல்ஃபா. ஓகே, சப்செட்ஸ் ஏ ஆல்ஃபா வந்து இட் இஸ் எ செட். ஏ ஆல்ஃபா வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ். இந்த ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமாங்கிறது ஒரு இண்டெக்ஸ் செட். இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஓகே, இந்த கலெக்ஷன் வந்து எப்போ பார்ட்டிஷன் சொல்லுவோம்னா, ஓகே, let's say P is equal to this collection. We say P is a partition of X. ஏன்னா எக்ஸோட சப்செட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகே, if 2 conditions, 1 2 கண்டிஷன் எழுதிடும். 1 இதெல்லாம் pairwise disjoint இருக்கணும். ஓகே, for all alpha comma beta belonging to gamma with alpha not equal to beta. alpha not equal to beta னா என்ன அர்த்தம்? ஏ ஆல்ஃபாவும் ஏ பீட்டாவும் வேறு செட்னு அர்த்தம். அப்படின்னா என்ன ஆகணும்? ஏ ஆல்ஃபாவுக்கும் ஏ பீட்டாவுக்கும் இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கணும்? எம்டியாக இருக்கணும், டிஸ்ஜாயிண்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கண்டிஷன் என்னது? 2 அண்டுன்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன், இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் இல்லையா? ரெண்டாவது கண்டிஷன் என்னது? யூனியன் ஆஃப் ஆல் தீஸ் செட்ஸ் வில் பி ஹோல் ஆஃப் எக்ஸ். யூனியன் alpha belongs to gamma, a alpha equals x. சரியா? ரைட். இப்போது நம்ம அடுத்து ஜென்ரலாக என்ன அப்சர்வ் பண்ணோம்? இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபார்ம் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணும். அதுவும் ப்ரூவ் பண்ணலாமா? இந்த முறை நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரூஃபை எழுதலை, ப்ரூஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் எழுதுங்க ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. சரியா? ஓகே, எக்ஸ் வந்து நான் எம்ப்டி செட் இருக்குது. ஓகே, tilde is a equivalence relation on x. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் சேர்ந்து யூனியன் எடுத்தால் ஹோல் செட் வரணும். ஓகே, அது வந்து ஒரு பார்ட்டிஷன்னு சொல்ல போகிறேன். சரியா? அந்த பார்ட்டிஷன் சொல்கிறது எப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, லெட் S be a transversal for this relation. Transversal ஆனது ஒவ்வொரு ரிலேஷன்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த செட்டில். ரைட்டா? ஓகே, இப்போது என்ன சொல்கிறோம்? then this collection, okay, equivalence class of S such that
S belongs to S is a partition on X. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இருக்க எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுத்தாலும் அது வந்து இட் இஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் அர்த்தம். ஓகே, இந்த எஸ்ஸும் டீயும் இங்கே ரெண்டு பாயிண்ட் எடுத்துறீங்க. சப்போஸ் எஸ் கமா டி பிலாங்ஸ் டு எஸ், எஸ் நாட் ஈக்குவல் டு டீனா என்ன அர்த்தம்? எஸ்ஸும் டீயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவலன்ஸ் கிளாஸோட மெம்பர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? their intersection will be empty. சரியா? அது நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணது தீரத்துப்படி. ரெண்டு டிஃப்ரெண்ட்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் அது வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு டிஸ்ஜாயின்னஸ் கிடச்சிடும். பார்ட்டிஷன் சொல்கிறதுக்கு இது டிஸ்ஜாயின்னஸ் கிடச்சிருச்சு. சரியா? ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன வேணும்? எனக்கு இதோட யூனியன் வந்து வேணும். இதோட யூனியன் என்ன சொல்லணும்? இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த யூனியன் எஸ் பிலாங்ஸ் டு எஸ் இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? கேபிட்டல் எக்ஸ்னு வேணும். இந்த ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுமே சப்செட் ஆஃப் எக்ஸு, அதனால் இதோட யூனியன் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். சரியா? ஈக்குவல் டுன்னு சொல்ல போனாலே இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது சப்செட் ஆஃப் அது சப்செட் ஆஃப் தான் சொல்லணும். ஸோ நான் இங்கே வந்து அதை செஞ்சிட்டேன். எதனால் செஞ்சிட்டேன்? இது இந்த ஒவ்வொரு யூனியனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே இதோட சப்செட்டு, அதோட யூனியன்ஸ் எல்லாம் அதோட சப்செட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் அது இங்கே இருக்குதுன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, லெட் எக்ஸ் பிலாங் டு எக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த யூனியனில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிரான்ஸ்வர்சலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் இருந்தும் ஓகே ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கிளாஸில் இருந்தும் ஒரு மெம்பர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது. சரியா? அப்போது there exist S belonging to S such that S is equal to S intersection equivalence class of X. ஏன் அப்படி சொல்கிறேன்? எந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் எஸ்ஸில் வந்து அதோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்று இருக்கும் யூனிக்காக. அது அப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்வர்ஸில் டிஃபைன் பண்ணோம். எஸ்ஸு இன்டர்செக்ஷன் வித் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணோம், ஒரு சிங்கிள்டன் எலிமெண்ட். அப்போ என்ன ஆகிப்போச்சு? எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எஸ்ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் திஸ் ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எஸ் இன் எஸ் such that x belongs to this. அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் எஸ் இன் எஸ் such that x belongs to இதுன்னு வந்துடும். சரியா? இது வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தேன், அது வந்து இட் பிலாங்ஸ் டு ஒன் ஆஃப் தி ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஹியர். அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு த யூனியன். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல்னு வந்துடும். சரியா? ரைட். ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம? given any equivalence relation on a non-empty set X, collect all its equivalence classes, and the equivalence classes என்ன ஃபார்ம் பண்ணுது? it forms a partition on X. ஸோ பார்ட்டிஷன்கிறது எப்படி பார்க்கலான்னா, அந்த சர்க்கிள் இதெல்லாம் மாதிரி ஒரு செட் இருந்துச்சுன்னா அந்த செட்டை இப்படி பிரிக்குது. நிறைய சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக உடச்சி கொடுக்குது. அதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பண்ணுற வேலை. ரைட்டா? ஓகே. இப்போ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருந்தால் நமக்கு ஒரு பார்ட்டிஷன் கிடைக்குது இல்லையா? இப்போது ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஒரு நான் எம்ப்டி செட் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பார்ட்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸு. ஓகே, இந்த பார்ட்டிஷன் இருந்தால் அதுலேருந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்? ஈக்குவலன்ஸ் கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு சம் பாயிண்ட் இன் தட் செட். சரியா? அந்த ஒரு ஈக்குவலன்ஸ் கிளாஸுங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சு டிஃபைன் பண்ணால் அந்த பாயிண்டோட ரிலேட்டடாக எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்தோன்னா அது ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ அது மாதிரி இப்போது நிறையா ஆல்ரெடி பார்ட்டிஷனாக உடச்சிருக்கோம். அப்போ இங்கே இதை வந்து ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஏன்னு வச்சுட்டோன்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் ஓகே ரிலேட்டட் டு ஈச் அதர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதோட மட்டும் தான் ரிலேட்டட், இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்டோட தான். அப்புறம் இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்டோட தான் ரிலேட்டட். ஓகே, இது சீனா சியில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் அதுக்குள்ளேயே ரிலேட்டட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோன்னா அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸு இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிஷனாக இருக்குல்ல, அதுதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு ஆகிடும். ரைட்டா?
ஓகே. சப்போஸ் அப்போ இது எப்படி எழுதலாம்? சப்போஸ் A alpha such that A alpha is subset of X, alpha belongs to gamma, is a partition of X. Okay, partition of X na, then there is a equivalence relation on X such that its equivalence classes are precisely A alphas. அது எப்படி பண்ணுறது? Define related. Okay, let x comma y, okay, belongs to X. X related to Y if and only if X and Y belong to A alpha for some alpha belongs to gamma. ஏதோ ஒரு ஆல்ஃபாக்கு. ஸோ இது இன்னும் நம்ம ஃபார்மில் எழுதணும். இது வரைக்கும் நம்ம படித்த விதத்தில் இந்த மாதிரி ஃபார் சம் லாஸ்ட்டில் எழுத மாட்டோம். ஓகே, அது எப்படி எழுதுவோங்கிறத மாற்றி எழுதுகிற மறுபடியும். If and only if there exists alpha belonging to gamma such that x comma y belongs to A alpha அப்படின்னு டிஃபைன் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகிடும். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் உள்ள ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் ஏ ஆல்ஃபா ஆகிடும். அது எதனால் அப்படின்னா இது பார்ட்டிஷனுங்கிறதுனால. சரியா? ஸோ இப்போ எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ரிலேட்டட். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நம்ம பார்ட்டிஷன் என்ன தெரியும், இதோட யூனியன்லாம் எக்ஸுன்னு தெரியும், இது பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட்னு தெரியும். அப்போது இது வந்து யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபாஸ் வந்து எக்ஸுங்கிறதுனால எக்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தால் அது வந்து கண்டிப்பாக தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபான்னு வரும். அதனால் எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். ரெண்டாவது எக்ஸ் வில் நாட் பிலாங் டு எனி அதர் ஏ பீட்டா. ஏன் அப்படின்னா இது பார்ட்டிஷன். ஓகே, இன்னொரு ஏ பீட்டாவில் அது இருந்துச்சுன்னா ஃபார் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா தட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் தட் திஸ் இஸ் எ பார்ட்டிஷன் அப்படிங்கிறத வந்துடும். அதேமாதிரி எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்ட்டிஷன்லேருந்து ஃபாலோ அப் ஆகிடும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ரைட், அதனால் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்துடும். அதுக்கடுத்து அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸும் அந்த டிஸ்ஜாயிண்ட் செட்ஸுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், ஸோ இப்போது இந்த பார்ட் என்ன பண்ண சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஐடியாவை கொடுத்துட்டேன். இதை நீங்கள் இன்னும் ஃபார்மலைஸ் பண்ணணும். எப்படி ஃபார்மலைஸ் பண்ணணும்னா, நீங்கள் இந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் இந்த பார்ட்டிஷனோட டெஃபினேஷனையும் யூஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். இது கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன கம்ப்ளீட் பண்ணணும்? இது ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போது நம்ம பழைய எக்ஸாம்பிளே இதில் வருதா பார்ப்போம். 2 எக்ஸாம்பிள் போடும். பழைய எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த R2 வந்து ஒரு பார்ட்டிஷனாக எழுத போகிறேன். அப்போது அந்த பார்ட்டிஷன் உள்ள செட்ஸ்லாம் என்ன தெரியுமா? 0,0 சிங்கிள்டன் செட். ஓகே, R2 ஈக்குவல்ஸ் திஸ் யூனியன், அனதர் வந்து யூனியன் ஆல்ஃபா பாசிட்டிவ் ஏ ஆல்ஃபா. இப்போ இதில் ஏ ஆல்ஃபா என்னென்னா இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஆல்ஃபா ரேடியஸ் உள்ள சர்க்கிள் எல்லாம் இருக்குது. எக்ஸ் கமா ஒய் belonging to R2 such that x square plus y square equal to alpha square. ரைட்டா? இப்போ என்னாச்சுன்னா இந்த ஏ ஆல்ஃபா ஃபார்ம்ஸ் ஏ பார்ட்டிஷன். ஏன்னா வேறு வேறு சர்க்கிள் எல்லாமேவும் இந்த சிங்கிள்டன் 0 வேறு செட்டு பேர்வைஸ் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். யூனியன் ஹோல் R2 வந்துடும். அப்போ இதில் வந்து நீங்கள் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்க? 2 points are related if and only if they lie on the same circle அப்படின்னு டிஃபைன் பண்ண போகிறீங்க. புரியுதா? ஓகே, அப்போது இது வந்து இட் இஸ் என்னாச்சு, நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஹூஸ் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் ஆர் திஸ்ன்னு வந்துருச்சு. அதை எப்படி டிஃபைன் பண்ண? இதை வச்சு டிஃபைன் பண்ணேன். ஏன் இது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஏன் தெரியும்? ஏன்னா ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை விட்டுடுங்க. ஓகே, இது எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போது A1 அப்படிங்கிற செட்டு வந்து Q1 வச்சுக்கோ. நம்ம குவாட்ரண்ட் 1 அப்படி எடுப்போம் இல்லையா? அது எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா ஒய்
belonging to R2 such that x positive, y positive. இப்போ Q2 எப்படின்னு டிஃபைன் பண்ண தெரியும். ஸோ இது வந்து Q1, இது Q2, இது Q3, இது Q4. இப்போ Q2 என்னதுக்கு x, y belonging to R2 such that x negative, y positive. இந்த ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி போடுறா என்னாச்சு, நான் இந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் விட்டுட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Q3 வந்து xy in R2 such that x negative, y negative. இப்போ Q4 என்ன வரும், இதே தான், என்ன வரும், x பாசிட்டிவ், y நெகட்டிவ்னு வரும். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இப்போ ரெண்டு எலிமெண்ட் எப்போ வந்து ரிலேட்டட், ரெண்டுமே ஒரே குவாட்ரண்ட்டில் இருந்தால் ரிலேட்டட். ஓகே, அப்படி வச்சிங்கன்னா இட் வில் பி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதோட ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் இந்த 4 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் தான் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து இது எந்த செட்டோட ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் R2 மைனஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அதை எப்படி எழுதலான்னா, நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸுங்கிற செட் எழுதுகிறேன். எக்ஸுங்கிற செட் என்னென்னா set of all x, y in R2 such that xy is not equal to 0. அதாவது xy not equal to 0 அர்த்தம், x, y வந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸில் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கோஆர்டினேட் 0வாக இருந்தால் தான் xy 0வாக இருக்க முடியும். சரியா? இந்த எக்ஸில் இந்த Q1, Q2, Q3, 4 வந்து இட் இஸ் அ பார்ட்டிஷன். இது கொடுக்குற ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இந்த எக்ஸில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கும். சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.